வெற்றிவேல் முருகனுக்கிறவர் எல்லாம் வல்ல பழனி ஆண்டவனுக்கிறவர் குருநாதர் அருணாபெருமான் கடவுளையே சரணம் சென்றோம். எம்பெருமான் கருவை முழும்பட்ட குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமார என தத்துவரசப்படி பாடல் 1191 முத்தம் உலாவு என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பணியான திருவடி. இந்த பாடல் தத்துவ ஞானம் பெற முருகா நான் தட்டழியாத திருப்புகழ் கற்கவும் ஓதவும் முத்தமிழ் தத்துவ ஞானம் எனக்கு அருள் புரிவாயே என்று ஒரு உன்னதமான வேண்டுகோளை எம்பெருமான் திருவடியில் வைக்கின்ற பாடல். தத்தன தான தனத்தன தத்தன தான தனத்தன தத்தன தான தனத்தன தனதான இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. முத்தமுலாவு தனத்தில் சித்தச நாணை செலுத்திகள் முத்தமிடாமன உருக்கிகள் இறங்கியோர் பால் முட்ட உலாவி மரட்டிகள் நெத்திலை வேலி மிடிச்சில் 30 கோடி மனத்தியர் அடுராக தத்தைகள் ஆசை விதத்தியர் கற்பது தோழின் மினிக்குகள் தப்புறும் 6 அகம் எத்திகள் அளவே நான் தட்டழியாது திருப்போல் கற்கவும் மோதும் முத்தமிழ் தத்துவ ஞானம் எனக்கருள் புரிவாயே. மத்தகையானை உரித்தவர் பெற்ற குமார லட்சுமி மைத்தூன் ஆகிய விக்ரமன் மருகோனை வற்றிட வாரிதி முற்றிய வெற்றிகொள் சூரர் பதைப்பூர வற்புறு வேலை விடுத்தருள் இளையோனே சித்திரமான குரத்திய உற்றொரு போது புனத்திடை சிக்கனவே தழுவி புணர்பன வாழா செச்சை உலாவு பதத்தினை மெய் தவர் வாழ்வு பெறத்தரு சித்த விசாக இயல் சுரர் பெருமாளே. முத்தமுலாவு தனத்தியர் சித்தசன் ஆணை செலுத்தியல் முத்தபிடா மன உருக்கிகள் இறங்கியோர் பால் முட்ட உலாவி மரட்டிகள் நெட்டிலை வேலில் விழிச்சியர் 30 கோடி மனத்தியர் அனுராக தத்தைகள் ஆசை விதத்தியர் கற்பூர தோளின் மினுக்கிகள் தப்புறும் 6 அகமெத்திகள் அளவே நான் தட்டழியாத திருப்போல் கற்கவும் ஓதவும் முத்தமிழ் தத்துவ ஞானம் எனக்கு அருள் புரிவாயே அப்படின்னு முதல் பகுதியில் ஒரு மிக அற்புதமான ஒரு வேண்டுகோளை நம்பொருட்டு வைக்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, முத்தமாலை உழவுகின்ற கொங்கைகளை உடையவர்கள் சித்தஜன், அதாவது மன்மதனுடைய ஆணை கட்டளைகளை செலுத்திகள் நடத்துபவர்கள், முத்தம் தந்து மண் நன்றாக உருக்கிகள் மனத்தை உருக்குபவர்கள், இளைஞர்களிடத்தில் முட்ட உலாவி நன்றாக கலந்து நடந்து அவர்களை மயங்கச் செய்பவர்கள், நெட்டிலை நீண்ட இலையை ஒத்த வேலை நிகர்க்கும் கண்களை உடையவர்கள், 30 கோடிக்கணக்கான மனத்திய எண்ணங்களை உடையவர்கள், காமப்பற்றை விளைவிக்கும் தத்தைகள் கிளி போன்றவர்கள், ஆசை விதத்தியர் விதவிதமான ஆசைகளை காட்டுபவர்கள், பச்சை கற்பூரம் அளாவிய தோள்களோடு மினுக்குபவர்கள், தப்புறும் ஆரகம் தப்பான வழியில் செல்லும் மனத்தோடு எத்திகள் வஞ்சிப்பவர்கள் அளவே இடத்திலே நான் தட்டழியாது நிலையுறையாது திகைக்காமல் உன்னுடைய திருப்புகழை கற்பதற்கும் ஓதுவதற்கும் வேண்டிய முத்தமிழ் ஞானத்தை தத்துவ ஞானத்தை உண்மை ஞானத்தை எனக்கு நீ தந்து பேரருள் புரிய வேண்டும்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். வச்சுட்டு 2வது பதி போறாரு. மத்தக யானை உரித்தவர் பெற்ற குமார லட்சுமி மைத்தூன் ஆகிய விக்ரமன் மருகோனை பட்டிட வாரதி முற்றிய வெற்றிகள் சூரர் பதைப்புற பற்புறு வேலை விடுத்தருள் எளியோனி சித்திரமான குரத்திய உற்று ஒருபோது புறத்திடி சிக்கனவே தழுவி புனர் மணவாழா செச்சை உலாவு பதத்தினை மெய்த்தவர் வாழ்வு பெறத்தரு சித்த விசாக இயல் சுரர் பெருமாளின் முடிகிறார். மத்தக யானை கும்பத்தலத்தை உடைய யானையை உரித்தவரம் சிவபெருமான் பெற்றருடைய குமார கடவுளை இலக்குமிக்கு மைத்துன முறையில் உள்ள பராக்கிரமசாலியின் மருகனை வற்றிட வாரதி வற்றிட கடல் சுவரம் நிரம்பிய ஜெயத்தோடு விளங்கிய சூரர்கள் பதைக்கும்படி வற்புறு வலிமை உடைய வேலாயத்தை செலுத்தியருடைய இளையோனே அழகிய குரப்பெண் வள்ளியை அடைந்து ஒரு சமயத்தில் திணைப்புணத்தில் அவளை சிக்கன தழுவிச் சேர்ந்த மணவாளனே வெற்றிமன சூழும் பாதத்தினனே அல்லது பதத்தின திருவடியில் சார்கின்ற உண்மை தவசிகள் வாழ்வு பெற தரு பெருமாளே அழியாத இன்ப வாழ்வை பெருமாறு உதவுகின்ற பெருமாளே சித்தமூர்த்திய விசாக பெருமாளே தகுதியுள்ள தேவர்களின் பெருமாளே தத்துவ ஞானம் எனக்கொரு புரிவாயின்னு வேண்டுகிறார். இப்ப 30 கோடி மனத்தியர் அனுராக 30 கோடி மனத்தியர் கோடா கோடிய மனதானார் ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருவோம். அடுத்தது மத்தக யானை உரித்தவர், இது யானையை உரித்த வரலாறு. அடுத்தது மைத்தூனாகிய விக்ரமன், மைத்தூனா கணவன் என்றே பொருள் கொள்ளலாம். நப்பின்னாய் உன் மைத்துனன் பேர்பாட என்புளி புலம்பர் திருப்பாவையில். லட்சுமி மைத்துனன் ஆகிய விக்ரமன், லட்சுமி மைத்துனா இந்த இடத்துல லட்சுமி கணவனே பொருள் கொள்ளலாம். அதுதான் மைத்துனா கணவன். இப்போ இன்னும் இதை கொஞ்சம் விரித்து பார்த்தோம்னா லட்சுமி மைத்துனாகிய விக்ரமன், லட்சுமியின் கணவன் திருமால், மைத்துனன் திருமாலின் மூர்த்தி பேதமாகிய உபேந்திரன் அப்படின்னு வச்சுக்கலாம். உபேந்திரனே நம்பிராஜனான வேடம். இது ஒரு 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 முடிச்சிருக்கு. அவன் மகள் தான் வள்ளி. அதனால் விக்ரமன் அப்படிங்கிற நம்பிராஜனுக்கு உண்டா அவனது மருகனே முருகன் சொல்லலாம். ஒரு முறை திருமாலும் உபேந்திரனும் லட்சுமியும் உரையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கண்ணுவ முனிவர் வர அவரை இவர்கள் உபசரிக்காமல் புறக்கணித்தாங்க. அதனால் கண்ணுவர் சபித்தார். அவர் சாபத்தின்படி திருமால் சிவமுனி என்ற முனிவராய் தவம் செய்தார். உபேந்திரன் வேடராஜனான
லக்ஷ்மி மானாயினா. சிவமுனிவருக்கும் மானுக்கு பிறந்தவள் வள்ளி. வள்ளியை வளர்த்தவன் உபேந்திரன் வேடராஜன். இந்த வரலாறு ஏற்கனவே 2-3 திருப்பூரில் இருக்கு. நெடுமால் அருஞ்சிவ முனிவனாய் உதித்தான் திருவு மான் தோன்றி பரவு கான் அறிந்தனள் உபேந்திரன் மூரிவில் வேடர்வால் உதித்தான் அப்படின்னு ஞான உபதேச படத்தில் வருது. இனி இந்திரன் பிறந்த பின் அவனுக்கு தம்பியாக உபேந்திரன் திருமாலின் அம்சம் தோன்றினான். ஆகவே லக்குமியின் மைந்தன் இந்திரன் அப்படின்னு ஒரு பொருள் சொன்னான். யான் முதல் தோன்றினன் எனது பின்னவன் கான் முளையாகிய காம அப்படின்னு கந்தபுராணத்தில் குமாரபுரி படத்தில் வருது. யான் இந்திரன் பின்னவன் திருமால். அது மைத்துன்ற வார்த்தையை வச்சு எவ்வளோ வரலாற்று செய்திகளை அடுக்கிற மாதிரி ஒரு அனுகிரக சொல் இது. எம்பெருமானுடைய கருணையால் வெளிவந்த அற்புதமான ஒரு திருப்போல். அதில் இருக்க மந்திர சொற்கள் இதெல்லாம். இதில் என்ன சொல்கிறாரு முக்கியமான இதுன்னா, நான் இந்த பஞ்சிக்கு மேசிய இடத்துல நான் நிலைகுலையாது உன்னுடைய திருப்போலை கற்பதற்கும் எப்போதும் ஓதுவதற்கும் இயலிசை நாடகம் ஆகிய முத்தமிழ் தத்துவ ஞானத்தை எனக்கு நீ அருளித்தரணும் அப்படின்னு எங்கிருக்கிறார். எந்த பெருமான் நிகழ்ந்தார்னா, கும்பத்தலத்தையுடைய கயாசுரன் என்ற யானையின் தோலை உரித்தவராகிய சிவபெருமான் அருளிய மகனை, லட்சுமிக்கு மைத்துன முறையில் உள்ள வலிமையான திருமாலுக்கு மருகனே, கடல் வெற்றி போகும் நிரம்ப வெற்றி மமதையோடு விளங்கிய சூரர்கள் பதைக்கும்படியாகும் வலிமையுடைய வேலாயத்தை செலுத்தி அருளிய இளையோனை, அழகிய குரப்பெண் வள்ளியை அடைந்து ஒரு சமயத்தில் திரைப்புணத்தில் சிக்கன அவளை தழுவிச் சேர்ந்த மணவாளனே, வெற்றிமலர் சூடும் பதத்தினனே, உண்மை தவசிகள் அடியாத இன்ப வாழ்க்கையை பெருமாறு உதவுகின்ற சித்தமூர்த்தியே, விசாக பெருமானே, தகுதியுள்ள தேவர்களின் பெருமாளே, நான் தட்டடியாது திருப்புகழ் கற்கவும் போதும் முத்தமிழ் தத்துவ ஞானம் எனக்கு அருள்புரிவாயும் வேண்டிக்கிற பாடலை பழனியாண்டவன் திருவிழா சமர்ப்பித்து அவன் அருள் பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அருண குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜெய். முருகாச்சரணம். முருகா 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 பழனியாண்டவா.